ஒரு பெரிய பாம்போட தோலுக்காக அதை பிடிக்கிறதுக்காக இங்க ஒரு ஸ்மக்லர் அவன் டீமோட வந்திருக்கான். இப்ப அதை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு பெரிய பண்ணியை கொண்டு குழிக்குள்ள போடுறாங்க. ஆனா இப்பயும் அந்த பாம்பு வெளியே வர மாதிரியே இல்ல. இதனால அந்த ஸ்மக்லர் என்ன பண்றான்னா குழி தோன்றதுக்கு ஊருக்குள்ளே இருக்க ஒரு 2 பேரை வர வைக்கிறான். இதுதான் கரெக்டான சமயம்னு. இது கொஞ்சம் டேஞ்சரான வேலை, இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. பேசினதை விட காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குத்தா குழி தோன்றான், இல்லனா வேற ஆளை பார்த்து கொண்ட மாதிரி சொல்ல ஸ்மக்லர் செம டென்ஷன் ஆயிடுறான். இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க கேட்ட காசு கொடுத்துறான். அதுக்கப்புறம் அதை சுத்தி தோண்டும் போது ஒரு சவப்பெட்டி கிடைக்குது. அதை அப்படியே மேல தூக்கும் போது பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாம்பு வந்து குழி தோன்ற ஒருத்தவன கடிச்சிருது. பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த சவப்பெட்டி உடைஞ்சு அதுக்குள்ள நிறைய பாம்புங்க இவனை வந்து கடிச்சிருது. ஆனா அந்த சவப்பெட்டிக்குள்ள அந்த பாம்புகளுக்கு விஷமே கிடையாது போல காயங்களோட தப்பிச்சிடறான். இருந்தாலும் இந்த குழி தோன்றவன் எதுக்கும் பயப்படாம இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா காசு கேட்கறான். ஆனா இதெல்லாம் காதலே வாங்காத ஸ்மக்லர் அந்த பாம்பு ஒளிஞ்சிருக்கு அந்த ஓட்டையை பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் ஒரு விஷயத்தை அவன் நோட் பண்றான். ரத்த காயத்தோட அந்த குழி கிட்ட வரும்போது அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. சோ இது மனுஷங்களோட ரத்த வாடைக்கு தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த குழி தோண்ட வந்தவன அங்கேயே கொண்டு குழிக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்ப இவன் பிளான் பண்ண மாதிரி அந்த பாம்பு மொத்தமா வெளியே வந்து அவனை குழிக்குள்ள இழுத்துட்டு போகுது. இவன் கூட குழி தோண்ட வந்த இன்னொருத்தவன் ஜேசிபில உட்காந்துக்கிட்டு இந்த பாம்பை சாவடிக்க பாக்குறான். பாம்போட தோலுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மக்லர் இவனோட ஆள் அனுப்பி அந்த ஜேசிபில உட்காந்துட்டு இருக்கவன கொல்ல சொல்றான். ஆனா இதுக்குள்ள இந்த பாம்பு வெளியே வந்து ஜேசிபியை சுத்தி வளைச்சிருது. அப்புறமா தான் தெரியுது இந்த ஸ்மக்லர் இவனோட ஆளையுமே இறையாதான் அனுப்பியிருக்கான்னு. இப்ப இவனை கடிச்சு முழுங்க பாக்கும்போது டக்குனு இந்த ஸ்மக்லர் வாழை பிடிச்சி இழுக்க வெளியே வந்த பைத்தானு இப்ப இந்த ஸ்மக்லரை கடிக்க பாக்குது. கரெக்டான டைம்ல இப்ப இந்த ஸ்மக்லரோட ஆளே வந்து ஹெல்ப் பண்ண எப்படியோ பாம்பை வளைச்சு பிடிச்சி ஏறி மேல உட்காந்து சுத்தியில வச்சு தலையில அடிச்சு பாம்பை கொண்டுறான்.